வணக்கம். நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இந்த வாரம். நம்ம சிஎம் விஜய் சார் வந்து நம்ம சுதந்திர தினத்தன்னைக்கு கோட்டையில் கொடியேற்றிட்டு பேசினது, அப்புறம் அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு, பொதுக்கூட்ட மேடையில் அவருடைய பேச்சு, நம்ம திமுகவை சார்ந்த ஆர்எஸ் பாரதி அவர்கள் திமுகவிற்கு வாக்களிக்காத சைதை வாக்காளர்களுக்கு கொடுத்த சாபம், நயினார் நாகேந்திரன் அவருடைய சர்ச்சைக்குரிய பேச்சு, நம்ம சிஎம் விஜயின் தாயாரை கொடுத்த சர்ச்சைக்குரிய பேச்சு, அநாகரிகமான பேச்சு, இதை பற்றி தான் இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம். வாங்க, இந்த வாரம் யார் அபாரம் யாருக்கு சேதாரம். முன்னால் நடந்த ஒரு பொதுக்கூட்ட மேடையில் நம்ம திமுகவை சார்ந்த ஆர்எஸ் பாரதி அவர்கள் சிலருக்கு சாபம் விட்டுருப்பார். உங்களுக்குலாம் நல்ல சாவே வராது அப்படின்ற மாதிரியான ஒரு சாபம். யார் அந்த சிலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மா சுப்பிரமணியன் முன்னாள் அமைச்சர், அவரோட காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஹாஸ்பிட்டல் மூலமாக பயன்பெற்றவங்களே அவருக்கு ஓட்டு போடல, அவங்களுக்கு தான் அந்த நல்ல சாவு வராதுன்ற சாபம். அது மட்டும் இல்லை, அதே அந்த பொதுக்கூட்ட மேடையிலேயே இன்னும் சில விஷயங்களை கூட பதிவு பண்ணியிருந்தார், கேள்விகளை எழுப்பியிருந்தார். 100 வருஷத்துக்கு மேலே இந்த சமுதாயம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒரே மேடையில் உட்காடுறோன்னா அதுக்கு காரணம் யாரு? 100 அடிக்கு தள்ளி நின்னவனை பக்கத்தில் கூப்பிட்டு சீட்டு கொடுத்து மரியாதை கொடுத்தது யாரு? அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகளாக நம்ம தமிழக வாக்காளர்களே எழுப்பியிருந்தார். இதுக்கெல்லாமே திமுக தான் காரணம், அப்பேற்பட்ட திமுகவே தோக்கடிச்சிட்டிங்களாடா அப்படின்னு பொருள்பட முடியாத அந்த மேடை பேச்சு ஃபுல்லாகவே இருந்தது. இவர் மட்டும் கிடையாது, நிறைய திமுக முக்கியஸ்தர்கள் கடந்த சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருள்படும்படி தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க தோல்விக்கு முக்கியமான காரணமே இந்த மைண்ட் செட்டு தானோ, இந்த எண்ண ஓட்டம் தானோ அப்படின்னு தான் தோணுது. ஏதோ திமுகவும் அதிமுகவும் இருந்த காலகட்டத்தில் மாறி மாறி போட்டு மக்கள் அவங்க கோபத்தை அப்பப்போ வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு மாற்று, இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் ஒரு மாற்று இருக்குன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக வாக்காளர்கள் அந்த பக்கம் திரும்பிட்டாங்க. இந்த உண்மை வந்து இன்னும் திமுக உணர்ந்த மாதிரி தெரியல. நம்ம ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஆட்டோ எல்லாம் பிடிக்கணும்னா மெயின் ரோடுக்கு போய் போற வர ஆட்டோ நிறுத்துவோம், இல்லை ஸ்டாண்டுக்கு போய் ஆட்டோ ஓட்டுநர்கள்ட்ட பேசி எங்கே போகணுமோ அங்கே போய் சேருவோம், பேரம்லாம் பேசுவோம், வாக்குவாதம் நடக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் அந்த மாதிரி சில நிறுவனங்கள் வந்துச்சு. நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா வீட்டுக்கே வந்துடும், ஆட்டோவோ கேபோ வந்துடும். பேரம் பேச வேண்டிய அவசியமும் இல்லை, ஏன்னா ஃபோன்லேயே உங்களுக்கு ரேட்டும் தெரிஞ்சு போயிடும். வர்றதுக்கு அந்த ஆட்டோவோ டாக்ஸியோ வர்றதுக்கு ஒரு 30-45 நிமிஷம் ஆகும். 20 வருஷத்துக்கு முன்னால ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓலா, யூபர்ன்ற மாதிரி ஆப் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்துடுச்சு. வீட்டிலேருந்து நம்ம லொக்கேஷனை மேப்பில் தட்டினாலே நம்ம வீட்டில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு, ஆஃப்கோர்ஸ் அந்த ரேட்ஸ் எல்லாமே நம்ம மொபைல்லேயே தெரிஞ்சு போயிடும். வீட்டுக்கே வந்து ஆட்டோவோ கேபோ வந்து பிக்கப் பண்ணிட்டு எங்கே போய் ட்ராப் பண்ணணுமோ அது பண்ணிவிடும். 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிடுவாங்க. இது வந்ததுக்கப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் மாதிரியான நிறுவனங்கள்னால தாக்கு பிடிக்க முடியல. இப்போது திமுக வந்து அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஆட்டோ ரோடுக்கு போய் ஆட்டோ நிறுத்தி போயிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த காலகட்டத்திலேருந்து மாறி வரவே இல்லை போல இருக்கு. ஏன் இப்படியே போச்சுன்னா ஓலா, யூபர் விட பெட்டராக வேறு ஏதாவது சிஸ்டம், வேறு ஏதாவது நிறுவனம் கொண்டு வந்துச்சுன்னா மக்கள் அங்கே மாறி போயிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி தான் விஜய் சாரோட வெற்றி. இப்போ நாளைக்கே விஜய் சாரை விட பெட்டராக அண்ணாமலையோட செயல்பாடுகள் இருக்கும்னு மக்கள் நினச்சாங்கன்னா அது வந்து அண்ணாமலை சார் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் அந்த மாதிரி போகாமல் இன்னும் அந்த ஆட்டோ ஓட்டின காலகட்டம் மாதிரி 80 வருஷத்துக்கு மேலே இப்படி பண்ணோம், 100 வருஷத்துக்கு மேலே அப்படி பண்ணோன்னு பேசிகிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. ஸோ திமுக வந்து இந்த தோல்விக்கான காரணத்தை இன்னும் சரியாக உணராமல் இன்னும் பழைய கதையே பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் உணர்ந்து மாறுறாங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா டே பை டே அண்ணாமலை மற்றும் அந்த மாதிரி எண்ண ஓட்டம் உள்ள நபர்களோட பாப்புலாரிட்டியும் தேவையும் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரம் இவரோட ஆர்எஸ் பாரதி அவரோட பேச்சு பெரிய சேதாரம். நம்ம பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம சிஎம் விஜய் அவர்களின் தாயாரை குறித்து பேசியிருந்தது ரொம்பவே அநாகரிகமாக இருந்தது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்போ வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னால் நம்ம எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு இரட்டை அர்த்தம் தோணிக்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாரு. அதுவும் ஒரு மாதிரி அருவருக்கத்தக்க வகையில் தான் இருந்தது.
ஏதோ நம்ம அரசியல் தலைவர்களை தாக்குறதை விட அவங்களுடைய குடும்பத்தினர், முக்கியமாக பெண்களை, குடும்பத்தை சேர்ந்த பெண்களை தாக்குவது வந்து ஒரு ட்ரெண்டாகவே ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 40-50 வருஷத்துக்கு மேலே இருந்த மாதிரியே நம்ம ஒரு அருவருக்கத்தக்க வகையிலேயே அரசியலை அணுகிட்டு இருக்கோமோ அப்படின்னு தோணுது. இது அதுவும் இப்போ பிஜேபி வந்து அண்ணாமலையின் வெளியேற்றத்திற்கு அப்புறம் பிஜேபி வந்து பெரிய அளவில் செயல்படுதான்னு தெரியல, செயல்பட்டாலும் வெளியே தெரியல. அப்படியே தெரியும் போது இந்த மாதிரி தவறான காரணங்களுக்காக தான் மோஸ்ட்லி இருக்கு. ஒரு பக்கம் என்னடானா அவர் அண்ணாமலை அவர்கள் வீத லீடர் மூவ்மெண்ட் மூலமா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, 20 வருஷத்துல லஞ்சமற்ற தமிழகம், போதை மருந்துக்கு எதிரான விழிப்புணர்வு அப்படின்ற மாதிரி ஃபயர் விட்டுட்டு இருக்காரு. ஆனால் பிஜேபி வந்து செய்தியில் அடிபடுறதெல்லாம் இந்த மாதிரி நியூஸ் தான் இருக்கு. பார்த்து சார் 2.5% இருக்கிறது இன்னும் கருத தெரிஞ்சு கட்டிடமான கதையாக காணாமையே போயிடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த மாதிரி பேச்சுகள் அதிகப்படுத்தும். இந்த வார சேதாரம் நயினார் நாகேந்திரனின் அநாகரிகமான பேச்சுக்கு. ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான அரசியல் அப்படின்னாலே அது நம்ம அண்ணாமலை மற்றும் அவருடைய அந்த வீத லீடர்ஸ் மூவ்மெண்ட்டின் செயல்பாடுகள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. நேற்று கூட ஒரு பொதுக்கூட்ட மேடையில், எழும்பூரில் நடந்த ஒரு பொதுக்கூட்ட மேடையில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ப்ராப்ளம்ஸ் சொல்லி அதுக்கான சொல்யூஷன்ஸை சொல்லியிருந்தார். அதில் ஒன்று, நம்ம சமீபத்தில் தாவேக அரசின் முதல் பட்ஜெட் வெளியிடப்பட்டது, சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இல்லையா? அதில் முந்தைய ஆண்டை விட ஒரு 15,000 கோடி மிச்சமாற மாதிரி இருக்கு. அந்த 15,000 கோடியை எப்படி பயன்படுத்தினா அது தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் நன்மை பயக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த 15,000 கோடியில் 5,000 கோடியை வந்து நம்ம நீர் மேலாண்மைக்கு பயன்படுத்த வேண்டும். நம்ம நீர் மேலாண்மை எவ்வளோ முக்கியன்றது தெரியும். வருஷம் வருஷம் மழை நீர் வந்து ஒரு 60% வந்து கடலில் கடந்து வேஸ்ட்டாக போகுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். இந்த நீர் மேலாண்மை மூலமாக ஒரு 5%, 10% ரேஞ்சுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாலே அது தமிழக விவசாயிகளுக்கும் சரி, தமிழக மக்களுக்கும் பெரிய அளவில் நன்மை பயக்கும். அதே மாதிரி இன்னொரு 5,000 கோடியை, 15,000த்துல ஃபர்ஸ்ட் 5,000 நீர் மேலாண்மை, இன்னொரு 5,000 கோடி வந்து அரசு பள்ளி மேம்பாட்டுக்காக பயன்படுத்தணும். அது ரொம்ப ஒரு முக்கியமான தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். மூணாவது அந்த விஷயம் என்னன்னா, இன்னொரு 5,000 கோடியை வந்து கிராமப்புற மேம்பாட்டுக்கு பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லை, இந்த மேகதாது மாதிரி விஷயத்தை எப்படி அணுகணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. சண்டை போட்டு கல் எடுத்து எறிஞ்சு பஸ்ஸை நிறுத்தி இந்த மாதிரி எல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ என்ன மாதிரி நிலைப்பாடு எடுத்தால் இந்த மாதிரி லோயர் ரைப்பேரியன், அப்பர் ரைப்பேரியன் ஸ்டேட்ஸ்குள்ள பிரச்சனை வராத மாதிரி செயல்பாடுகள் என்ன மாதிரி பண்ணால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியுன்ற மாதிரி ப்ராக்டிக்கலாக பேசியிருப்பார். மூணாவது வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கோம், லஞ்சம் சில அமைச்சர்கள் வாங்குற மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருந்தாரு. அதுக்கு ஆதாரம் இருக்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அவருடைய அண்ணாமலை மற்றும் வீத லீடர்ஸ் மூவ்மெண்ட் செயல்பாடு இந்த வாரம் அபாரம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் விஜய் சார் அவருடைய தாவேகா ஆட்சி, இன்னொரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்க அண்ணாமலை, ரெண்டு பேருமே இந்த ஊழலற்ற ஆட்சியில் ரொம்ப தீவிரமாக செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி படுது. இது அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் கிடையாது, தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு அபாரமான நிகழ்வு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம சிஎம் விஜய் கோட்டையில் கொடியேற்றிட்டு சில விஷயங்களை வந்து பேசியிருந்தாரு. அதில் ரெண்டு விஷயம் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. ஒன்று வந்து ஊழலற்ற தமிழகம் தான் உண்மையான விடுதலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆல்மோஸ்ட் அவர் பதவியேற்ற முதல் நாள்ல இருந்தே கிட்டத்தட்ட இந்த 100 நாட்களாக திரும்ப திரும்ப அவர் சொல்லிட்டு இருக்க விஷயங்கள்ல ஒன்று வந்து இந்த ஊழலை குறைக்கும் ஸ்டேட்மெண்ட் தான். அது ரொம்பவே சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி மக்களுக்கு சேவை செய்கிற இடமா கவர்மெண்ட் ஆஃபீஸும் காவல் நிலையங்களும் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கடந்த பல வருடங்களாக கேட்கவே இல்லை. இதுதான் முதல் முறை எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஎம் வந்து இந்த மாதிரி மக்கள் அணுகக்கூடிய, மக்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸும் காவல் நிலையங்களும் செயல்படணுன்ற மாதிரி சொல்லியிருந்தது. அது ஒரு சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தது ரொம்பவே சிறப்பாக இருந்தது. ஸோ இந்த 100 நாட்கள்ல வந்து ரெஃப்ரெஷிங் சேஞ்சா சில விஷயங்கள்ல இந்த ரெண்டுமே ஒரு அபாரமான நிகழ்வு தான் விஜய் சார் சைட்ல இருந்து.